வணக்கம். நியூஸ் டே செய்திகளை வழங்குவதற்காக நான் உமேஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூர் அருகே வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த கஞ்சா போதை ஆசாமிகள் 3 பேர் தேர்விற்கு படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை பட்டாக்கத்தியால் கொடூரமாக வெட்டிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. போதை ஆசாமிகளில் ஒருவரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் 5 ஆண்டுகால திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியால் வீட்டில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. அப்பா அப்பா என்று கூறும் ஸ்டாலின் அவர்களே, மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட போது கதறியதை கண்டு நெஞ்சம் கொதிக்கவில்லையா? இஸ்லாமிய சகோதரிகளை ஸ்டாலின் அரசு பாதுகாக்கவில்லை என சிறுபான்மையின மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவியிடம் அத்துமீறிய போதை கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் மாணவி உயிருக்கு போராடி வருவதாக வரும் செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. படிக்கும் கனவுகளோடு இருந்த மாணவியை இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராட வைத்திருப்பதுதான் ஸ்டாலின் மாடல் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். இத்தனை நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகியுள்ளதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை பேசினாரா என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் காட்டமான கேள்வி. தன் ஆட்சிக்கான அக்கௌண்டபிலிட்டி இல்லாத, என்ன நடக்கிறது என்று ஐடியாவே இல்லாத ஒரு டம்மி முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டது போதும் என புரட்சி தமிழர் தாக்கு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளிக்கு துணையாக இருந்த மனைவியிடம் பணியில் இருந்த காவலர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் சிறையில் அடைப்பு. அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரே பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி. அனைத்து மலையாள சகோதர சகோதரிகளுக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சார்பில் இனிய விஷு புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் புதிய தொடக்கங்களையும் வெற்றிகளையும் மகிழ்ச்சியும் அளிக்க வாழ்த்துகிறேன் என புரட்சி தமிழர் அறிக்கை. கம்யூனிஸ்டுகளுடன் கூட்டணி அமைப்பதற்காக முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர் ஸ்டாலின். ஆட்சி, அதிகாரம், குடும்ப உறுப்பினர்களின் நலனில் மட்டுமே ஸ்டாலின் அக்கறை செலுத்துவதாகவும் 5 மாவட்ட விவசாயிகளின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவில்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்று இதெல்லாம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் இங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல, அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரிச்சு 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம். செஞ்சாரா? கூட்டணி வேணும், அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கூட்டணி வைத்திருக்கின்றீர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் விவசாய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றி இருந்தா உடனடியாக இன்றைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? தேர்தல் வரும்போதுதான் ஸ்டாலினுக்கு மாநில உரிமை, மொழி உணர்வு உள்ளிட்டவை நினைவுக்கு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் நேரத்தில் பேசியே மக்களை ஏமாற்றும் இயக்கம் திமுக எனவும் காட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துட்டா ஸ்டாலினுக்கு லாபம் வந்துடும். இந்திய எதிர்ப்பு, மொழிக் கொள்கை, மாநில உரிமை
எதையாவது ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா? அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கை கொள்ளைகிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுது. அப்ப ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? தமிழக மக்கள் அனைவரையும் கடன்காரர்கள் ஆக்கியதுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியவர் எப்படி ஆட்சி செய்திருப்பார் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், இப்படிப்பட்டவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம். இன்றைய நிலை என்ன? 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கி கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க. மரியாதைக்குரிய டிடி அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. இந்த கடன் நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடிஎல் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா இட நாடு தாங்குமா? அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா புழக்கம் முற்றாக ஒழிக்கப்படும் என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். திமுகவினர் பலர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதால் தமிழகத்தில் காவல்துறை செயலிழந்து குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. அதே போல தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும்
கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. இது காரணம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிட்டு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள். அதனால இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. அதன் விளைவு குற்ற செயல் அதிகரிச்சிருக்குது. இதனால கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்னைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. இனிமேல் பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது வீட்டுல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையா போற்றப்பட்ட காவல்துறை திமுகவுக்கு ஏவல் துறையா இருக்குது. இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து காட்சியளிக்குது. அது காரணம் அரசியல் தலையீடு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிகமா இருந்த காரணத்தால சட்ட ஒழுங்கை காவல்துறை சரியான முறையிலே நிர்வகிக்க முடியாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற மாபெரும் வரி வசூல் ஊழல் மக்களை ஸ்டாலின் அரசு சுரண்டுவதற்கு சான்று. மக்கள் செலுத்தும் வரி பணத்தில் ஊழல் செய்த ஸ்டாலின் அரசு இனியும் தொடரலாமா எனவும் புரட்சி தமிழர் கேள்வி. மாநகரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தேர்தல் நடத்தினாங்க. மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகர மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக மேயர் இங்க பணியாற்றிட்டு இருந்தார். அதுல வரி வசூல் பண்றாங்க. எதற்கு? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரி வசூல் பண்றாங்க. வீட்டு வரி, கடை வரி, அப்புறம் என்ன தண்ணி வரி, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக மேயர். எவ்வளவு நாம சொல்லலைங்க. திமுக ஆட்சி, திமுக ஆட்சியிலேயே இந்த மதுரை மாநகராட்சியில வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதற்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அதுல ஊழல் செய்த காரணத்தினால இதே திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்றைய தினம் அவருடைய மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அழுத்தத்தில் அவருடைய மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெற்று என்பதை இந்த மதுரை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆண்டிமுத்து ராசா ஆடியோவில் குறிப்பிட்டதை போல கருணாநிதி வீட்டு சிறையில் இருந்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும். ஆண்டிமுத்து ராசாவை கண்டிக்க முடியாமல் ஸ்டாலின் தடுமாறுவதாக புரட்சி தமிழர் விமர்சனம். ஒரு ஆடியோல வந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரு ராசா அவர்கள் ஒரு செய்தியை ஆடியோ மூலமா வெளிப்படுத்தியிருக்கார். அது எல்லா வலைதளத்திலையும் வந்தாச்சு. அது நான் என்னிடத்திலையும் கொடுத்தாங்க.
நான் அதை கிருஷ்ணகிரியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது சொன்னேன். அதுல ஒரு கருத்து திரு ராசா அவர்கள் சொல்றாங்க, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாம வீட்டில் இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் வைத்துள்ளார். நாம சொல்லலைங்க, நம்ம கட்சிக்காரன் சொல்லல. யார் சொன்னது? திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் சொன்னாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா நடவடிக்கை எடுத்தா இன்னும் ஆடியோ நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது, வெளியிட்டுருவார். அதனால நம்ம மீது எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர். அப்படிப்பட்டவரை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை நாங்கள் விசாரிப்போம். விசாரணையில் உண்மை இருந்தால் எப்பேற்பட்டவர் எந்த பதவியில் இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திருப்பூர் தெற்கு தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி தீவிர பிரச்சாரம். மக்களை சாதி மத ரீதியில் பிளவுபடுத்தி வாக்கு வாங்கும் யுக்தியை திமுகவினர் கையாளுவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் தாக்கு. 5 வருடமாக திமுக எதுவும் செய்யல. இங்க இருக்கக்கூடிய இங்க அனைத்து சமுதாயம் இருக்கிறீங்க, இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எல்லாமே அதிகமா இருக்கிறீங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்யா பேசி எல்லா சமுதாயத்தையும் பிரிச்சு திமுக ஓட்டு வாங்கிட்டே இருக்கு. நீங்க திட்டங்கள் தரக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு அற்புதமான கூட்டணி அதிமுக என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொல்ல பெரியவங்க எல்லாம் வெட்டி கொள்றாங்க, வயசானவங்க வெறும் 5000 ரூபாய்க்கு வெட்டி கொள்றாங்க. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறான். பெண்களுக்கு குழந்தைகள் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வரணும். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நரசிம்மபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணிக்கு மாலை அணிவித்தும் வீரவாள் வழங்கியும் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தேர்தல் பரப்புரையில் குற்றச்சாட்டு. திமுக என்ன பண்ணாங்க? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு முழுமையா கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பேர் சொல்றாங்க, இங்க கூட பக்கத்தில் 100 கிலோ கஞ்சா பிடிச்சாங்களாம். இன்னைக்கு போதை போல் எல்லா பக்கமே வரவுல போறேன். ஒரு ஆட்சி என்றால் சகோதரிகளுக்கு பாதுகாப்பு தரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஏர்போர்ட் பக்கத்தில் 4 பேர் சேர்ந்து சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல விளாங்குறிச்சி ரோட்டு, அதே போல பார்த்து சரவணம்பட்டி ரோட்ல ஒரு சகோதரி எரிச்சு கொண்டாங்க. இது போலீஸே வேகமா போய் அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க, யாரும் பாத்திரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு கோயம்புத்தூர். நம்முடைய ஆட்சிக்கு போலீஸ் எப்படி வேலை செஞ்சாங்க? இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய ஆட்சி பிறகு எடப்பாடியார் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு நிறைய திட்டங்கள் வந்தது. அது மட்டும் நம்ம தான் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில நம்முடைய கூட்டணியான இன்னைக்கு மத்திய அரசுடைய நம்முடைய ஆட்சி, பாரத பிரதமர் அதிகமான திட்டங்கள் நம்மளே கேட்டு பெற்று வர முடியும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இரட்டை இலக்கணத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு இது ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. நாங்க இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையும் வந்திருக்கிற 10 கோடி கபர்ஸ்தான் யாரும் கட்டி கொடுத்தது, நம்ம தான் கட்டி கொடுத்தோம். கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஓகே சின்ராசுவை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி பரப்புரை. விலைவாசியையும் வரிகளையும் உயர்த்திவிட்டு கண் துடைப்பிற்காகவே பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கி திமுக அரசு நாடகம் நடத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். 21 எடப்பாடி முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சி. அப்ப நீ கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க? பால் எவ்வளவு வாங்கினீங்க? அரிசி, பருப்பு, எண்ணெய், அத்தியாவசிய பொருட்கள், இன்னும் கட்டுமான பொருட்கள் எல்லாமே நீ எவ்வளவு விலை கொடுத்து அப்ப என்ன விலைக்கு வாங்கினீங்க? 21. இந்த 5 வருஷமா
நீங்க இதெல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு சார்ஜ் கட்டுறீங்க, கரண்ட் பில்லு, சொத்து வரி எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரை கொஞ்சம் கொஞ்சமா திமுக எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா திமுக எடுத்துட்டு 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த 1000 பாதி பேருக்கு கொடுக்குறாங்கல்ல, இந்த 1000 ரூபாய் பிரிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 33 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு ஒரு 33 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சரா அம்மாவுடைய ஆட்சி இருந்திருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் மீதி ஆயிருக்கும். இதுதான் அதிமுக திமுக விஞ்ஞான ரீதியா எடுத்துட்டு அதிகமா எடுத்துட்டு கொசு 33 ரூபாய். அஇஅதிமுக ஆட்சியில் கட்டுப்பாடாக செயல்பட்ட காவல்துறையினரை திமுக அரசு முறையாக செயல்பட அனுமதிப்பதில்லை என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் சாந்தி ஏ ராமுவை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தேர்தல் பிரச்சாரம். காவல்துறை அம்மா இருக்கும் சரி, எடப்பாடி கட்டுப்பாடா இருந்தது. போலீஸ் வேலை செஞ்சாங்க, போலீஸ் நல்லா இருக்காங்க, போலீஸ் வேலை செய்ய திமுக விடுறதில்லை. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் அதிகாரிகள் சரியான நல்ல வேலை செய்ய வேண்டும் என்றால் அதிகாரிகள் மக்களுக்கு நல்ல வேலை செய்யணும். அண்ணா திமுக திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வாக்கு சேகரிப்பு. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர், கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. திமுகவினர் வழங்கும் 8000 ரூபாய் டோக்கன் செல்லாது என்றும் அஇஅதிமுக ஆட்சி வந்ததும் மக்களின் வங்கிக் கணக்கிற்கே 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் தங்கமணி உறுதி. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தீவிர வாக்கு சேகரிப்பு. நாங்கள் 10,000 ரூபாய் சொல்லுகின்றோம், வந்ததே உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துவிடும். ஆனால் திமுக என்ன சொல்கிறார்கள், நாங்கள் 10,000 ரூபாய் சொன்னதை பார்த்து 8,000 ரூபாய் கூப்பன் வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அது கூட பல பகுதிகளில் திமுக காரரை டோக்கன் அடித்து கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் செல்லவே செல்லாது, போலியானது. அரசு அமைந்ததுக்கு பின்னால் அரசு டோக்கன் கொடுத்தாதான் செல்லும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணன் வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் உங்களுடைய வங்கியிலே 10,000 ரூபாய் ஒரு வார காலத்துக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்லி மாதம் 2,000 ரூபாய் என்று சொல்லி உங்கள் வளர்ச்சி திட்டங்கள் இதை யார் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சிந்தித்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்து அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேரூராட்சிக்கு கொண்டு வர மத்திய அரசோடு கேட்டு அதை விரிவுபடுத்துகின்ற திட்டமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று நேரத்தில் சொல்லி சிறப்பான வரவேற்பை கொடுத்திருக்கின்ற தாய்மார் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி மறந்து விடாதீர்கள். இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான தங்கமணி தீவிர தேர்தல் பிரச்சாரம். முடிவுற்ற திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டில் பொதுமக்கள் சந்தித்த அவலங்களை எடுத்து கூறியும் அஇஅதிமுக சாதனைகளை விளக்கியும் வாக்கு சேகரிப்பு. சந்து கடையில் மக்கள் போன் பண்ணுவாங்க, லாட்டரி அந்த இடத்துல வைக்குதுமாங்க, 12 மணிக்கு போன் பண்ணாங்க, காவல்துறை அனுப்பி உடனே பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன். 10 ஆண்டு காலம் இந்த குமராமலை எப்படி இருந்தது, ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது, இன்னொரு முறை அவர்கள் வந்தால் என்ன ஆகும்? ஆக தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வேட்பாளர்கிட்ட சாக்கடை கிளீன் பண்ணீங்கன்னா பேட்டை வச்சுக்கிறாரு. நகராட்சி தலைவரே நான் 150 கோடி வாங்கிட்டு வந்தங்கிறாரு. 150 கோடி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு தெரியல, என்ன நடந்திருக்குது? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த கஞ்சாவை அண்ணன் அவர்கள் 3 வாரத்தில் நான் ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கஞ்சா ஒழிந்தால் தான் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் கஞ்சா ஒழிய வேண்டும். திமுக ஆட்சி இருந்தால் அது ஒழியாது. அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒழிக்க முடியும் என்று சொல்லி கடந்த காலத்திலே போல சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயம் பொதுமக்களுக்கும் இருக்கும், காவல்துறையும் மேலே கேட்பார்கள் என்ற பயம் இருக்கும். ஆக இதெல்லாம் சிந்தித்து நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான CV சண்முகம் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம்.
புரட்சித் தமிழரின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்தும் மக்கள் நலத்திட்டங்களும் முறையாக செயல்படுத்தப்படும் என சி.வி. சண்முகம் திட்டவட்டம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அனைத்து அரசு திட்டங்களையும் அனைத்து அடிப்படை வசதிகளும் உங்கள் கிராமத்துக்கு விரைந்து கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். ரேஷன் கடையில் நல்ல அரிசி போட்டு 1 கிலோ துவரம் பருப்பு 1 லிட்டர் பாம் ஆயில் வழங்கப்படும். இந்த ஆட்சியில் லேப்டாப் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்தவுடனே பள்ளியில் படிக்கிற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும். திருச்சி பிச்சாண்டவர் கோயில் பகுதியில் திமுகவினர் ஆபாசமாக திட்டியதால் மன உளைச்சலில் இருந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவனின் ஆதரவாளர்கள் தனக்கு பரிசு பொருள் விநியோகிக்காதது குறித்து கேள்வி எழுப்பியதற்காக திமுகவினர் ஆபாசமாக பேசி தாக்கியதால் சிந்துஜா என்பவர் தற்கொலை என குற்றச்சாட்டு. மண்ணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கண்டித்து இளம்பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். இளம்பெண்ணின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு உத்தமர் கோவில் மேம்பாலம் பகுதியில் உறவினர்கள் போராட்டம். கதிரவன்கிற வேட்பாளர் வந்து பாத்திரம் கொடுத்தாரு. எங்களுக்கு ஏன் தரலன்னு உரிமையா கேட்டிருக்கா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தரணும். அதனால என் பிள்ளைக்கு நீதி வேணும். மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற நாளை முதல் 3 நாட்கள் சிறப்பு அமர்வு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2029 மக்களவைத் தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு ஒதுக்கப்பட்டால் மறுவரையறைப்படி 816 இடங்களில் 273 பெண்களுக்கு ஒதுக்க வாய்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதியில் சி.வி. சேகர், திருச்சி மாவட்டம் முசிறி தொகுதியில் என். யோகநாதன், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் சந்திரசேகரன் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று கழக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. சென்னையை அடுத்த மாதவரத்தில் பொருள் வாங்க சென்ற பெண்ணிடம் ரேஷன் கடை ஊழியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ரேஷன் கடைக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை இருப்பதாக பெண்கள் ஆதங்கம். சென்னை ரயில் கோட்டத்திற்கு உட்பட்ட செங்கல்பட்டு, காட்பாடி, புட்லூர் ஆகிய ரயில் நிலையங்களில் ஒரே நாளில் மொத்தம் 31 கிலோ கஞ்சா பறிமுதல். கடந்த 5 ஆண்டு கால சுயநல ஆட்சியால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாகர்கோவிலில் இன்று ரோட் ஷோ வாயிலாக பிரச்சாரம். பிரதமர் மோடியுடன் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியும் பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதியில் நல்லத்தம்பி, திருச்சி மாவட்டம் துறையூர் தொகுதியில் சரோஜா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் செந்தில்குமார் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை விரிவாக எடுத்துரைத்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி நாளை தொடங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற இருப்பதாக தகவல். தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக திமுகவின் பொய் தேர்தல் வாக்குறுதியான 8000 ரூபாய் போலி கூப்பனை விளம்பர பிரசுரமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி தடை விதிப்பு. குறுக்கு வழியில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று பகல் கனவு காணும் ஸ்டாலினுக்கு திரும்பும் திசையெல்லாம் அடிமேல் அடி விழுவதால் தேர்தலில் படுதோல்வி நிச்சயம் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சரக்கு வாகனத்தில் திமுகவினர் கொண்டு வந்த 8000 ரூபாய்க்கான போலி கூப்பன்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல்.
வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய எடுத்து வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்து பறிமுதல் செய்யப்பட்ட போலி கூப்பன்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் ஊராட்சியில் 8000 ரூபாய் போலி கூப்பன்கள் வழங்கி வாக்கு சேகரித்த திமுக நிர்வாகிகளை அஇஅதிமுக நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்தனர். தேர்தல் தோல்வி பயத்தால் திமுகவினர் போலி கூப்பன் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் பிடிபட்ட திமுகவினரிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை. நாமக்கல் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் கே பாண்டியன், சென்னை வில்லிவாக்கம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பாலதண்டாயுதம் ஆகியோர் வீதி வீதியாக தீவிர வாக்கு சேகரிப்பு. கழக வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அஇஅதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனர். சென்னை மாதவரம் தொகுதியில் மாதவரம் மூர்த்தி, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியில் சேகர், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் SS பவன்ராஜ், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதியில் NSN நடராஜ் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறியும் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தும் தீவிர பிரச்சாரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க பிஸ்கட் மற்றும் 7,50,000 ரூபாய் பணம் பறிமுதல். கோவையில் இருந்து வந்த ரயிலில் பறிமுதலான தங்கம், ரொக்கம் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வரப்பட்டதா, வணிக ரீதியில் கொண்டு வரப்பட்டதா அல்லது சட்டவிரோதமானதா என தீவிர விசாரணை. தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய 3,40,000 ஊழியர்கள் இன்றும் 19ஆம் தேதியும் தங்களுக்கான தபால் வாக்குகளை பயிற்சி மையங்களில் செலுத்த ஏற்பாடு. 85 வயது கடந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தபால் வாக்குப்பதிவை அதிகாரிகள் வீடு வீடுகளாக சென்று பெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சென்னை வேளச்சேரி தொகுதியில் MK அசோக், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியில் பன்னாரி ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று கழக தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் யாசகம் பெற்று வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் உடலில் வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் 8,800 கொலைகள் அரங்கேறி உள்ள நிலையில் அரசின் நிர்வாக தோல்வியும் காவல்துறையின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 109வது வார்டு சூளைமேடு திருவேங்கடபுரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக திமுக சின்னம் பதித்த கீச்செயின் மூலம் டோக்கன் வழங்கி திமுகவினர் வாக்கு சேகரித்தது அம்பலம். தோல்வி பயம் தலைக்கேறி உள்ளதால் என்ன செய்வது என்றே தெரியாமல் எதையாவது கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறலாம் என திமுகவினர் அலைந்து திரிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை RK நகரில் அடிப்படை வசதிகள் சரியில்லை என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்த வாக்காளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நிர்வாகிகளுடன் ஓட்டம் பிடித்த திமுக வேட்பாளர். தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளிலும் திமுகவினருக்கு எழும் எதிர்ப்பை பார்த்தால் வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக டெபாசிட் இழக்கும் என மக்கள் விமர்சனம். விசிகவின் தேர்தல் அறிக்கையில் தனியார் துறையில் இடஒதுக்கீடு, ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் மற்றும் மதுபோதைப் பொருட்களை ஒழிப்போம் உள்ளிட்டவை கூட்டணியில் உள்ள திமுகவிற்கு எதிராக உள்ளதாக மக்கள் விமர்சனம். விசிகவின் தேர்தல் அறிக்கை திமுகவின் சட்டவிரோத செயல்களை ஒப்புக்கொள்ளும் விதமாக உள்ளதாகவும் மக்களிடையே பரவலாக பேச்சு. ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தில் மீனவர்களுக்கு எவ்வித பலனும் இல்லாமல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
திமுக அரசையும் ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவையும் கண்டித்து மீனவர்கள் கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுகவை புறக்கணிக்கிறோம். மீனவர்களை புறக்கணித்த திமுகவை புறக்கணிக்கிறோம். வேண்டும் 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 மீனவர்களுக்கு சம உரிமை வேண்டும். எம்எல்ஏ சீட்டு வேண்டும். மீனவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டும். புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே மீனவர்களை புறக்கணிக்காதே. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு வழங்க திமுக பிரமுகர் பதுக்கி வைத்திருந்த பரிசு பொருட்களை கையும் களவுமாக பிடித்து பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை. தோல்வி பயத்தால் திமுகவினர் அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி நிலவரம் குறித்து ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. உண்மை சம்பவத்தை கூறிய மாற்றுத்திறனாளி மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் தொகுதி மக்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதியில் திமுகவினர் பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக புகார் அளித்த அதிமுக நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. போலீசார் முன்பே மீது தாக்கல் நடத்திய சம்பவம் தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள வாகைக்குளம் ஊராட்சியில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியத்துடன் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் கடும் கண்டனம். திருப்பூர் மற்றும் காங்கேயம் தொகுதியில் விவசாய விரோத திமுக ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என விவசாயிகள் பாதுகாப்பு சங்கங்கள் திட்டவட்டம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை சிறையில் அடைத்த திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. திமுக இந்த 2021-26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இனாம் நிலத்தை பூரா கோயில் நிலம்னு சொல்றாங்க. இனாம் நிலத்தை பறித்ததை மீட்டதைன்னு சொல்லி கோயில் நிலத்தை மீட்டதை சொல்லி சாதனையா கொண்டாடுறாங்க. விவசாயிடம் இருந்த நிலத்தை அபகரித்ததை, நில உரிமையை அபகரித்ததை சாதனையாக கொண்டாடுகிற ஒரே ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஒரே ஒரு கட்சி திமுக. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான செயலை இவர்கள் கடந்த 5 வருஷமா செய்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஐயா மூப்பை சாமிநாதன் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, விவசாயிகள் போராட்டம் இந்த தொகுதியில் அதிகமா இருக்குன்னு சொல்லங்காட்டி விவசாயிகள் விளம்பரத்துக்காக போராடுறாங்கன்னு சொல்றாரு. என்ன ஒரு கேவலமான பேச்சு. எனவே இவரை வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த காங்கேயம் தொகுதியில் விவசாயிகள் டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு தோற்கடிக்கணும். அப்பதான் இவருக்கு விவசாயிகள் தொகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு உணர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி நம்மங்கொல்லை ஆண்டவராயபுரம் பகுதியில் திமுக வேட்பாளரை கண்டித்து உங்க திருட்டு காசும் வேண்டாம், திமுகவினர் யாரும் ஓட்டு கேட்டு வரவும் வேண்டாம் என ஊர் பொதுமக்கள் வைத்த பேனரால் பரபரப்பு. 5 ஆண்டுகால அவல ஆட்சியால் கடும் இன்னலை சந்தித்த பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக வெகுண்டெழுந்ததால் தேர்தல் தோல்வி பயத்தில் திமுக தலைமை கலக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அரசு போக்குவரத்து பணிமனையில் கடந்த 5 ஆண்டுகளாக அதர் டியூட்டியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட திமுகவைச் சேர்ந்த ஊழியர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னும் பணிக்கு திரும்பாததால் சக ஊழியர்கள் அதிர்ச்சி. பல்வேறு முறை புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ஐபிஎல் போட்டி நடந்து வரும் சூழலில் சென்னை சேப்பாக்கம் மைதானம் அமைந்துள்ள வாலாஜா சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடி வருவதால் ரசிகர்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து செல்லும் சாலையில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பராமரிப்பு இன்றி கழிவுநீர் ஆறாக ஓடி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாங்குளத்தில் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்ட நாய் கடித்து பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. 5 ஆண்டுகளில் நாய்க்கடிக்கு கூட தீர்வு காண முடியாமல் ஸ்டாலின் ஆட்சி செய்துள்ளதாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் பெண் ஒருவருக்கு மருத்துவம் பார்க்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. கேள்வி எழுப்பிய பொதுமக்களிடம் தூய்மை பணியாளர் அநாகரிகமாக வாக்குவாதம் செய்த நிலையில் கண்டு கொள்ளாத மருத்துவமனை நிர்வாகம் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும் கோரிக்கை. பெருக்குறவங்களை வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்?
நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்? இவங்களுக்கு என்ன வேலை? இவங்க நீங்க எப்படி எம்பிசி படிச்சவங்க நர்சிங் போனாங்களா? எந்த கோச்சுக்கு போனாங்க இவங்க எப்படி கொடுக்கலாம்? இவங்க எப்படி போடலாம் அதெல்லாம்? உங்களுக்கு என்ன வேலை? இங்க பெருகிறதான வேலை? நீங்க எப்படி போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க? நான் கேட்ட கேள்வி இங்க பாருங்க, நீங்க பெருகிற ஆள் தான் நீங்க. அப்ப எதுக்கு நீங்க நர்ஸாரீங்க? ஏதா காட்டுங்க, கார்டு காட்டுங்க. நான் கேட்பேன், நீ பதில் சொல்லணும். உனக்கு அந்த வேலை நான் அம்மா இவங்க எப்படிமா டிப்ஸ் போடலாம்? இவங்களுக்கு யாருமா அனுமதி கொடுத்தது? இல்லம்மா, நான் கேட்ட கேள்வினா பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்து எங்க வரி பணத்தை நீங்க சம்பளம் வாங்குறீங்க. ஒரு துப்புரவு பணியாளர் எப்படிமா டிப்ஸ் போடலாம்? நாளைக்கு இறந்தவங்க யாருமா போய் சொல்றது? என்னமா நீங்க டியூட்டி செய்றீங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க செய்தது சரியா? உங்களுக்கு உயிர் அவ்வளவு சாதாரணமா போச்சா? திமுக ஆட்சியில் உரிமைகளுக்காக போராடிய விவசாயிகள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் கருத்து. ஆகவே பேரழிவு திட்டங்கள் நிலத்தின் மீது மோகம் கொண்டவர்கள் தான் இன்றைக்கு திமுக ஆட்சியையே வழிநடத்துகிறார்கள். எனவே மீண்டும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுமேயானால் விவசாயிகள் புதைகுழிக்கு தள்ளப்படுவார்கள். எனவே விவசாயிகள் திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மீன்கள் இனப்பெருக்க காலம் தொடங்கியதை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைக்கு வந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 15,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் வரிசையாக நிறுத்தி வைப்பு. வடக்கு தொகுதியில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஹங்கேரிபாளையம், செட்டிப்பாளையம், இந்திராநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் மற்றும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் OK சின்னராஜை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஓடந்துறை பகுதியில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், வரி உயர்வு என்ற பெயரில் மக்கள் பணத்தை அபகரித்த திமுக அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர். 21 எடப்பாடி முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சி. அப்ப நீ கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க? பால் எவ்வளவு வாங்கினீங்க? அரிசி, பருப்பு, எண்ணெய், அத்தியாவசிய பொருட்கள், இன்னும் கட்டுமான பொருட்கள் எல்லாமே நீ எவ்வளவு விலை கொடுத்து அப்ப என்ன விலைக்கு வாங்கினீங்க? 21ல. இந்த 5 வருஷமா நீங்க இதெல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க? எவ்வளவு சார்ஜ் கட்டுறீங்க? கரண்ட் பில்லு, சொத்து வரி எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை கொஞ்சம் கொஞ்சமா திமுக எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா திமுக எடுத்துட்டு 1000 ரூபாய் பாதி பேருக்கு கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தொகுதிக்கு உட்பட்ட நரசிம்மபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் மாநிலம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகி குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதாக கூறினார். பெண்கள், சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்த கழக வெற்றி வேட்பாளர் SP வேலுமணி, அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றார். திமுக என்ன பண்ணாங்க? இன்னைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையா கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சொல்றாங்க, இங்க கூட பக்கத்துல 100 கிலோ கஞ்சா பிடிச்சாங்களாம்.
இன்னைக்கு போதை பொருள் எல்லா பக்கமே வரவுல பரவி ஒரு ஆட்சி என்றால் சகோதரிகளுக்கு பாதுகாப்பு தரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும். இன்னைக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் 4 பேர் சேர்ந்து சகோதரர் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதே போல விளாங்குறிச்சி ரோட்டு, அதே போல பார்த்து சரவணம்பட்டி ரோட்ல ஒரு சகோதரி எரிச்சு கொண்டாங்க. இது போலீஸே வேக வேகமா போய் அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு கோயம்புத்தூர். நம்முடைய ஆட்சி இருக்கும்போது போலீஸ் எப்படி வேலை செஞ்சாங்க? இன்னைக்கு அதிமுக பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய ஆட்சி பொறுத்து எடப்பாடியார் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு நிறைய திட்டங்கள் வந்தது. அது மட்டும் நம்ம தான் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில நம்முடைய கூட்டணியான இன்னைக்கு மத்திய அரசுடைய நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் அதிகமான திட்டங்கள் நம்மளே கேட்டு பெற்று வர முடியும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இரட்டை இலக்கணத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு இது ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. நாங்க இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையும் வந்திருக்கிற 10 கோடி கபர்ஸ்தான் யாரும் கட்டி கொடுத்தது, நம்ம தான் கட்டி கொடுத்தோம். அதே போல எந்த பிரச்சனையும் நம்ம கூட இருக்கோம். திமுக பொய்யாக பேசி அனைத்து சமூகத்தினரையும் பிரித்து வைத்துள்ளதாகவும் திட்டங்களை தரக்கூடிய கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் திருப்பூர் தெற்கு தொகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜை ஆதரித்து செல்லாண்டியம்மன் துறை ஹவுசிங் யூனிட் பகுதியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் சார்பில் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, வரும் தேர்தலில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வெற்றி பெற்றால் மத்திய அரசின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் திருப்பூர் தொகுதிக்கு கிடைக்கும் என உறுதியளித்தார். திமுக எதுவும் செய்யல. இங்க இருக்கக்கூடிய இங்க அனைத்து சமுதாயம் இருக்கிறீங்க, இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் எல்லாமே அதிகமா இருக்கிறீங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். பொய்யா பேசி எல்லா சமுதாயத்தையும் பிரிச்சு திமுக ஓட்டு வாங்கிட்டே இருக்கு. நீங்க திட்டங்கள் தரக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடணும். இன்னைக்கு அற்புதமான கூட்டணி அதிமுக NDA கூட்டணி. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி இருக்காங்க. இன்றைக்கு இங்க எடப்பாடி வந்துட்டா அதிகமான திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் வரும், மாநில திட்டங்கள். இது திருப்பூர் பாத்தீங்கன்னா எனக்கு திருப்பூர் பணியன் தொழில் நம்பி இருக்கு. ஆகவே திருப்பூர் மேம்பட புரைத்துறை அம்மா அவர்கள் எப்படி 2011 200 கோடி வட்டியில்லாத கடன் கொடுத்து இந்த தொழிலை மேம்படுத்துறாங்களோ அதே போல சூழ்நிலை எடப்பாடி முதலமைச்சரானது உருவாக்கும். பழையபடி திருப்பூர் மாறும். அதுக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அதுக்கு தங்கராஜ் அவர்கள் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வரணும். நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிவிட்டு ஒவ்வொரு குடும்பத்திடமிருந்தும் 3 முதல் 5 லட்சம் ரூபாயை திமுக அரசு எடுத்துக் கொண்டதாக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பொன் ஜெயசீலனை ஆதரித்து பந்தலூரில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விலைவாசி பல மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இப்பிரச்சாரத்தில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் அம்மா இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எனக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வரை பாட்டி வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பக்கம் 3000-4000த்துக்காக வயசானவங்க வெட்டி கொண்டு போறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை, எரிச்சு கொலை பண்ணி போட்டு தூக்கி வீசிட்டு போறான். அந்த அளவுக்கு தைரியம் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நடக்குமா? எடப்பாடி இருக்கும்போது நடக்குமா? போலீஸ் கண்ட்ரோலா இருந்தாங்க, போலீஸ் செயல்பட்டாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு எங்க செயல்படுறாங்க? இன்னைக்கு போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்குது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வருகை புரிந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பந்தலூர் பஜார் பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்த அஇஅதிமுக தலைமை நிலைய செயலர் SP வேலுமணிக்கு மாவட்ட கழக செயலர் கப்பச்சி வினோத், வர்த்தக அணி மாநில தலைவர் PP சஜீவன், கூடலூர் வெற்றி வேட்பாளர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் தாரை தப்பட்டை முழங்கவும் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் கழக வேட்பாளரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்திற்கு அவர் சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் இரட்டை இலைக்கே தங்கள் வாக்கு என உறுதி கூறினர்.